அடே தடியா! ஐயோ, யாரு நீங்க ரெண்டு பேரும்? எதுக்காக துப்பாக்கியோட இங்க வந்து நிக்கிறீங்க? அடே தடிமாட்டு பயலே, எங்களை பார்த்தா தெரியல, நாங்க பேங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஒழுங்கு மரியாதையா கைய தூக்கிடு, இல்ல உன் தலை சதறிடும். ஐயோ, என்ன சுற்றாதீங்க. அப்போ பணம் நகையெல்லாம் எங்க இருக்குன்னு ஒழுங்கா வந்து காட்டு. காட்டிடுறேன். வேமா காட்டு, எங்களுக்கு நிறைய நேரம் இல்ல. இதோ என் பின்னாடியே வாங்க. கபாலி, வேமா கட்டு, யாராவது வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயாகணும். பாஸ், இதோ முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வேகமா. பாஸ், முடிஞ்சிருச்சு. அடே தடியா, ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க ரெண்டு பேரும் இந்த பணத்தெல்லாம் எடுத்து இந்த பேங்கை விட்டு கிளம்புற வரைக்கும் நீ இங்கேயே இப்படியே முட்டி போட்டு தான் இருக்கணும். ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு அசைய பார்த்த ஒரே சுடு, தலை செதறிடும். இல்ல அசைய மாட்டேன். அடே கபாலி, வா, எல்லா மூட்டையும் வண்டியில ஏத்தலாம். சரிங்க பாஸ். ஞாபகம் இருக்கட்டும், நாங்க இந்த பேங்கை விட்டு வெளியே போகிற வரை நீ இங்க முட்டி போட்டு தான் நிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை போலீஸ் கிட்ட எங்களை கண்டுபிடிக்க நீ உதவி பண்ணன்னு தெரிஞ்சிச்சின்னு வை, இந்த திருட்டுல உனக்கும் பங்கு இருக்குன்னு நாங்க அப்ரூவர் ஆயிருவோம். பாத்துக்கோ. இல்ல அப்படிலாம் எதுவும் நான் செய்ய மாட்டேங்க. எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. சரியான செய்கை பாஸ். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. வாங்க உடனே அந்த மிஷின் எடுத்து எவ்வளவு ரூபா அடிச்சுக்கோன்னு எண்ணிடுவோம். கபாலி, அவசரப்படாத, பணம் நிறைய இருக்கு. நாளைக்கு நியூஸ் சேனல் ஃபுல்லா நம்ம ராபரி தான் ஹெட்லைன்ல இருக்கும். அந்த நியூஸ்ல சொல்லிடுவாங்க எவ்வளவு திருடு போச்சுன்னு. சோ நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். சார், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் சார், என்னால அந்த திருடன்களை தடுக்க முடியல. இப்போ என்ன பண்றது சார்? வாங்க உடனே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சார், எனக்கு ஒரு யோசனை. அந்த திருட்டு பசங்க கொள்ளையடிச்சது என்னமோ 15 கோடி தான். ஆனா நம்ம கணக்குல 50 கோடின்னு சொல்லிடுவோம். 50ல 15 கோடி போக பாக்கி 50-50 ஷேர். ஓகே சார், என்ன சொல்றீங்க சார்? இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதே? அதெல்லாம் ஒண்ணும் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க. ஓகே சார். ஆக வருஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி கொள்ளை நடந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். முதல்ல இதை செஞ்சு முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வணக்கம். முக்கிய செய்திகள். நேற்று தனியார் வங்கியில் ஏற்பட்ட வங்கி கொள்ளையில் சுமார் 100 கோடி மதிப்பிலான பணம், நகை திருடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கபாலி பாஸ், அந்த பணம் என்ற மிஷினை எடுத்துட்டு வா, எண்ணி பாத்துருவோம். இதோ இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பாஸ், எத்தனை வாட்டி எண்ணினாலும் பணம் 15 கோடியை தாண்டல. ஆனா இந்த நியூஸ்ல 100 கோடின்னு அவுத்து விடுறானுங்க. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சார், நம்ம ரிப்போர்ட் கொடுத்தது 50 கோடி தொலைஞ்சதுன்னு கொடுத்தோம், ஆனா நியூஸ்ல 100 கோடின்னு வருது. யோ, அந்த விவகாரத்துல எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது, அப்புறம் நம்ம தலை தான் உருளும். சரிங்க சார், எது எப்படியோ நமக்கான பங்கு நமக்கு வந்துருச்சுல, அது போதும். அப்படி இருக்கிறதா உனக்கும் எனக்கும் நல்லது. மத்தபடி இந்த புள்ளி விவரங்கள்லாம் பாக்குறதோட நிப்பாட்டிக்கணும், ஆராயக்கூடாது. சரிங்க சார். ஏன் பாஸ், நம்ம உசுர பணைய வச்சு கொள்ளையடிச்சா இந்த பேங்க்குக்காரங்களும் அரசியல்வாதிகளும் நோகாம 85 கோடி அடிச்சிட்டானுங்களே. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இவ்வளோ கஷ்டப்பட்டு திருட்டு வேலை பார்க்கறதுக்கு பேசாம அரசியல்வாதி ஆயிரலான்னு தெரியுது. அதான் இல்ல கண்ணா, நீங்கெல்லாம் அப்படி நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இந்த வீடியோ பாக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, போய் தெரிஞ்சுக்குவோம். சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.